ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கிற ஆரம்பம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் 2024 தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமாவாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து ஒரு டைம் ட்ராவல் கான்செப்டில் எடுக்கப்பட்ட படம்னே சொல்லலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உள்ள பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். படத்தில் வர நம்ம ஹீரோ பேர் தான் மிகில். இவர் வந்து ஒரு ஜெயிலில் ஒரு தூக்கு தண்டனை கைதியாக இருக்கிறாப்ல. ஸோ நாளைக்கு வந்து இவர் தூக்கு தண்டனை நிறைவேற்றுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற அந்த நேரத்தில் அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் காணாமல் போயிருந்தாரு ஜெயிலிருந்து. இப்போ சாதாரணமாக ஒரு ஜெயிலில் இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கணும். ஸோ வந்து செவுத்தை உடச்சிட்டு போயிருக்கதோ இல்லை ஏதாவது ஒரு வழியில் வந்து தப்பிச்சு போகணும். அந்த தப்பிச்சு போனதுக்கான சில எவிடன்ஸ் வந்து அங்கே கிடைக்கணும் இல்லை. ஆனால் நம்ம ஹீரோ எப்படி காணாமல் போனார் அப்படிங்கிறதே ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. இதனால் அந்த ஜெயிலில் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஜெயிலர்ஸ் எல்லாமே ரொம்ப குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. இவன் எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பான் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருக்கிற நேரத்தில், அதே நேரத்தில் இவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சாலுமே ரொம்ப கேவலமாக போகும். அப்படின்னால ஒரு 2 டிடெக்டிவ்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவன் காணாமல் போனது எப்படி அவனை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக அந்த 2 டிடெக்டிவ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸை வந்து வெளியில் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 டிடெக்டிவ்ஸும் சேர்ந்து இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளம்புறாங்கிறாங்க. இந்த கேஸில் இருக்கிற அந்த மிஸ்ட்ரி என்ன, அந்த தப்பிச்சு போன ஆள் எப்படி தப்பிச்சு போயிருப்பான் அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையுமாக எடுத்திருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. படத்தோட அந்த ப்ரெசன்டேஷனே சூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி படத்தில் வர அந்த சினிமோட்டோகிராஃபிக் அண்ட் சில இடங்களில் வர அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக டாப் நாச்சாக போட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த சூப்பர் நேச்சுரல் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமாவில் அந்த டைம் ட்ராவலை பிளேஸ்மெண்ட் பண்ணது, அந்த டைம் ட்ராவலுக்கான அந்த கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணது, இது ரெண்டுமே இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்னு கூட சொல்லலாம். தென் ஹீரோக்கான அந்த ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியில் உள்ள ரைட்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கேரக்டர்ஸுமே எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த கேரக்டர்ஸை எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதை ஆன் ஸ்க்ரீனில் ஸ்கிரிப்டாகவும் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்படி ஓவராலாக ஒரு ஒர்த் டு வாட்சபிளான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ட்ராமா தான். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.